ஹாய் ஃபேமிலிஸ், இன்றைக்கி ஒரு விலாக் பார்க்கலாமா? இது என்ன விலாக்னா, நாளைக்கு கார்த்திகை 1, அதனால் மாலை போட போகிறாங்க. அதனால் மேலே இருக்கிறத கீழே இறக்குறோம். சாமி ஃபோட்டோ எல்லாமே இதில் உள்ளதாக இருக்கும். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, சரணம் சொல்கிற அந்த புக் 2, அது இல்லாமல் ஒரு அட்டை, எல்லாத்துலேயுமே அந்த சரணம் சொல்கிறதா இருக்கும். 108 சரணம், 1008 சரணம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம். அதுக்கப்புறம் தம்பி நான் தான் எடுப்பேன் அப்படின்ட்டு ஃபோட்டோ கையில் எடுத்து வச்சுட்ருக்கேன். எடுத்தோடனே அதில் இருக்க அந்த சந்தன குங்குமம் போன வருஷம் வச்சுருந்தது இருக்கும்ல, அதை தான் வச்சு அழைச்சிட்ருக்கேன். அப்புறம் இதில் உள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, வேஷ்டி துண்டு எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே ஃபஸ்ட் நாள் அலசி போட்டால் தானே அடுத்த நாள் போட முடியும் அப்படின்ட்டு நான் தம்பி வந்து அந்த கட்டி போவாங்கள்ல, அந்த பையை எடுத்துகிட்ருக்கேன். அது வேண்டாம், அதை வெயிட் அப்படின்னா மறுபடியும் அதவே தான் எடுத்துகிட்டு. அப்புறம் அதெல்லாம் எடுத்துகிட்டு தேவைன்றதை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தை எல்லாத்துலேயுமே அதிலேயே வச்சு மறுபடியும் மேலே வச்சாச்சு. தேவைன்றதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சரி மேலே வைக்கலாம் அப்படின்றதப்ப அதில் அவனுக்கு ஒரு விளையாட்டு, அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பார்த்துட்டே இருந்தான். அப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோ தான் சூட்கேஸ்லேருந்து எடுத்த ஃபோட்டோ. இதை எடுத்து நான் இப்போ வந்து பன்னீர் போட்டு தொடச்சிக்கிறேன். பன்னீர் போட்டு தொடச்சோன்னா நல்லா வாசமாக இருக்கும். இல்லை ஜவ்வாது போட்டு துடைக்கிறனால தொடச்சிக்கலாம். எல்லா ஃபோட்டோவுமே அதே மாதிரி பன்னீர் போட்டு தான் துடைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பன்னீர் தொட்டு தொடச்சோம் அப்படின்னா ஃபோட்டோவும் நல்லா வாசமாக இருக்கும், ரூமே நல்லா வாசமாக இருக்கும். எல்லா ஃபோட்டோவுக்குமே நார்மலாகவே எப்போயுமே பன்னீர் போட்டு தொடச்சி வச்சுருவேன். இன்றைக்கி சாமி ஃபோட்டோவுக்கு, ஐயப்பன் ஃபோட்டோவுக்கும் அந்த மாதிரி தொடச்சாச்சு. எல்லா ஃபோட்டோவும் பன்னீர் போட்டு தொடச்சி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஐயப்ப சாமி ஃபோட்டோவுக்கு சந்தன குங்குமம் வச்சுட்ருக்கேன். இதே மாதிரி எல்லா ஃபோட்டோவுக்குமே சந்தன குங்குமம் வச்சுட்டு, விளக்கு எல்லாத்துக்குமே சந்தன குங்குமம் வச்சுட்டு அதுக்கடுத்து தான் எண்ணெயை ஊற்றி வைப்பேன். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. காலையில் எந்திரிச்சோன்னே சாமி கும்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே எல்லா ஃபோட்டோவுக்குமே சந்தன குங்குமம் வச்சு விளக்கு எண்ணெய் ஊற்றி வச்சு இப்போ வந்து சாம்பிராணி மட்டும் பருத்தி வச்சு சரி காலையில் மிச்சதெல்லாம் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ காலையில் எந்திரிச்சு ஒரு 5:30 இருக்கும். 5:30 நானும் அப்பா 2 பேரும் தான் கோயிலுக்கு போனோம். மாலை போட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்களும் கரெக்டாக போனோம். மாலையெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் போட்டுட்டு கரெக்டாக பூஜை பண்ணாங்க. தேங்காய் பழ அபிஷேகம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வீட்டுக்கு வந்து சாமி கும்பிடலாம். நேற்றே பூ வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும். செவ்வந்தி, அரளி, கதம்போ அது எல்லாமே வாங்கி வச்சுருந்தனால விளக்குக்கெல்லாம் செவ்வந்தி பூ வச்சுட்டு ஐயப்பன் ஃபோட்டோவுக்கு மிச்ச ஃபோட்டோவுக்கு எல்லாத்துக்குமே அரளி பூ போட்டாச்சு. இப்போ விளக்கும் பருத்தி வச்சாச்சு. இப்போ சாமி கும்பிடலாம். அவ்வளோதான். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு அம்மா அப்பா 2 பேர்த்துக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு சரி சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு மேலே லேட் பண்ணோம்னா தம்பிக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிரும் அப்படின்ட்டு சரி சாம்பார் வைக்கலாம் அப்படின்ட்டு வச்சேன். காலையிலையும் சாம்பாரை வச்சுக்கலாம். சரி கொஞ்சம் மதியத்துக்கு சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா மதியத்துக்கும் அதவே வச்சுக்கலாம். சாம்பார் வச்சு காய் பொரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு பருப்பு போட்டு வரேன். பருப்பு கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுருந்தேன், வேகலை. அப்புறம் மறுபடியும் குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் விடவும் வெந்துருச்சு. பருப்பு வேக வைக்கிறதுக்கு பருப்பு, தக்காளி, வெள்ளைப்பூடு 3 போட்டிருக்கேன். ரசம் வைக்கிறதுக்கு ரசத்துக்கு புளியும் குழம்புக்கு புளி ஊற்றுறதுக்கும் 2 தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன். பருப்பை குக்கரில் போட்டு வச்சுட்டு சரி குழம்பு தாளிச்சு விட்டா காய் வெந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் காயவும் போட்டு நல்லா வணக்கிடுவேன். இதில் எண்ணெயிலே லைட்டாக ஒரு வணக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்.
நான் எல்லா காயும் தண்ணியிலே அரிஞ்சு போட்டுருவேன். உருளைக்கிழங்கு மட்டும் கழுவிட்டு தனியாக அறுத்து வச்சுருவேன். உருளைக்கிழங்கு அறுத்து போட்டோம்னா அது ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்றனால எல்லாத்தையும் கழுவி வச்சுருவேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க சாம்பார் தூள், கடையில் வாங்கின சாம்பார் தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு எப்பயும் பருப்புலேயே மஞ்சத்தூள் போட்டுருவேன். மஞ்சத்தூள் பருப்பில் போடுறதுக்கு மறந்துட்டேன் அப்படின்றனால இதில் போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு பெரட்டி விட்டு இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றி வச்சுக்கலாம். நான் வந்து பருப்பில் தண்ணி ஊற்றிருக்கனால இதில் காய் கலவாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஓரளவுக்கு காய் மிதங்குற அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும். நல்லா ஊற்றி ஒரு கிண்டு விட்டு உப்பு இந்த ஸ்டேஜில் போட்டுறணும். காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் பருப்பில் இருக்க தண்ணியவும் இதில் இருத்து விட்டுட்டு பருப்பை கடைஞ்சா தான் நல்லா கடைஞ்சிரும். ஏன்னா தண்ணியோட கடைஞ்சோம் அப்படின்னா பருப்பு நல்லா கடையாது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் ஊற்றிட்டு பருப்பை கடைஞ்சி இப்போ பருப்பையும் இதிலே ஊற்றிடலாம். பருப்பு ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த புளியவும் நல்லா கரைச்சி இதில் ஊற்றி விட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு கொதி வந்துச்சு அப்படின்னா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து காய் தாளித்து விட்றதுக்கு இதில் இடையிலே சாப்பாடு வச்சுருந்தேன். சாப்பாடு விசில் வந்துருச்சு. விசில் வந்து இறக்கி வச்சுட்டு இப்போ காய் தாளித்து விட்றதுக்கு கேரட் பீன்ஸ் பொரியல் தான் செய்கிறேன். கேரட் பீன்ஸ் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும். தக்காளியும் நல்லா பேஸ்டாட்டாக வந்துச்சுன்னா தான் கேரட் பீன்ஸ்க்கு நல்லாயிருக்கும். அதை நான் நல்லா வணக்கிட்டேன். நான் தக்காளி வணங்குறப்பயே உப்பு போட்டு அதனால் காய்க்கு போட தேவையில்லை. இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கேரட் பீன்ஸை போட்டு கேரட் பீன்ஸ் நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வணக்கி விட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். காய் வெந்ததுக்கப்புறம் கடைசியாக நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மசாலா தூள் போட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா காய் ரெடி. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னா சுட சுட சாப்பாடு, சாம்பார், ரசம், கேரட் பீன்ஸ் பொரியல், அப்பளம், தயிர். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்காங்க. அவ்வளோதான், தம்பிக்கும் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. தம்பி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். இதுதான் புதுசாக வாங்கினா லஞ்ச் பேக்கும்